மகா பெரிவா சரணம். 1976 பாளையங்கோட்டையில் நாங்கள் தங்கியிருந்த காலம். நள்ளிரவு வேளை. தாகம் எடுக்கிறதே என்று எழுந்து தண்ணீர் குடம் வைத்திருந்த இடம் பக்கமாக போனேன். சுவிட்சை போட்டுவிட்டு குடத்தை பார்த்தால் அதன் கழுத்தில் ஏதோ ஒன்று சுற்றியிருப்பது போல் தோன்றியது. அது லேசாக அசைந்தது. அதன் பின் தான் உறுதி செய்தேன் அது பாம்பு என்பதை. எனக்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. ஹாலில் எல்லாரும் படுத்திருந்தார்கள். பாம்பை விரட்டப் போய் அது ஹாலுக்குள் வந்துவிட்டால் ஏக கலாட்டா ஆகிவிடும். குடும்பத்தார் பதறிப்போய் விடுவார்கள். நான் நின்ற இடத்தில் இருந்தபடியே பூஜை அறையை பார்த்தால் தெரியும். அங்கே பல சுவாமி படங்களின் மத்தியில் காஞ்சி மகா பெரியவரின் படம் நடுநாயகமாக இருக்கும். இதற்குள் பாம்பு இறங்கியது. அந்த அறை மிகவும் வழுவழுப்பாக இருந்ததாலோ என்னவோ மிகவும் மெதுவாக ஊர்ந்தது. ஹால் பக்கம் போய்விடுமோ என்று பயந்திருந்த வேளையில் சுவாமி படங்கள் இருந்த பக்கமாக போனது. மகா பெரியவர் படத்தின் முன்னால் தலையை தூக்கி பார்த்தது. பிறகு அங்கிருந்த ஒரு துவாரத்தின் வழியாக வெளியேறிவிட்டது. எனக்கு அப்போதுதான் மூச்சே வந்தது. பிறகு குடும்பத்தாரிடம் தகவல் சொன்னேன். அடுத்த நாளே காஞ்சி மடத்துக்கு பயணமானேன். மகா பெரியவரை தரிசனம் செய்தேன். பெரியவா அப்போது சொன்னது என்னை அப்படியே திகைப்பில் ஆழ்த்திவிட்டது. பயமுறுத்தினாதான் மடத்து ஞாபகம் உனக்கு வருமோ? நான் பெரியவா காலில் தடாலென விழுந்து விட்டேன். ஆஹா, வீட்டிற்குள் பாம்பு வந்து நான் பயந்து போனது எப்படி அவருக்கு தெரிந்தது? என்னே அவரது ஞானம்! பாம்பின் வடிவாய் வந்ததே அவர்தானோ? இன்னொரு சம்பவத்தையும் குறிப்பிடுகிறேன். ஒரு சமயம் கர்னூலில் பெரியவர் முகாமிட்டிருந்தார். நாங்கள் குடும்பத்துடன் பெரியவரை தரிசனம் செய்தோம். ஊருக்கு கிளம்பும் வேளையில் பெரியவர் என்னை அழைப்பதாக ஒருவர் தகவல் சொன்னார். நான் பெரியவா முன் நின்றபோது, உன் குடும்பத்தில் யாரோ சந்நியாசம் வாங்கியிருக்க வேண்டுமே என்றார். எனக்கு தெரிந்து அப்படி யாரும் இல்லையே பெரியவா என அவரிடம் சொன்னேன். பெரியவா என்னிடம், நீ ஊருக்கு போய் பெரியவர்களிடம் விசாரித்து மடத்துக்கு தகவல் கொடு என சொல்லி விடை கொடுத்தார். நான் ஊருக்கு போய் உறவினர்களிடம் விசாரித்தேன். அவர்கள் கூறிய பதில் என்னை திகைக்க வைத்தது. ஒரு வாரம் முன்புதான் என் ஒன்றுவிட்ட சகோதரி மகன் ஆடிட்டர் ஸ்ரீனிவாசன் சேலம் கந்தாசிரமத்தில் துறவரம் மேற்கொண்டு விட்டார் என்ற தகவல் தான் அது. பெரியவரின் அந்த ஞான சக்தியை எண்ணி என் கண்கள் பணித்தன. அவர் நடமாடும் தெய்வம் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. மகா பெரியவா சரணம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். இது ஒரு ஃபேஸ்புக் பகிர்வு.